ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இரண்டாவது ஓடிஐ மேட்ச் வந்து இந்தியா விஸ் இங்கிலாந்துங்க. இங்கிலாந்து வந்து டாஸ் வின் பண்ணி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. இது பேட்டிங் ட்ராக்குங்கிறதால 350 ரன் அடித்து சேசிங்கில் இந்தியாவை தோல்வி அடைய வச்சுட்டா தொடரை வந்து இழந்துருவாங்க. அடுத்த மேட்ச்சில் வந்து ஜெயிச்சு தொடரை வின் பண்ணிடலாம் அப்படின்னு இங்கிலாந்து கேப்டன் நினச்சிருந்தாரு. அதான் நடக்கலைங்க. ஓப்பனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள். சால்ட்டும் சரி, டக்கெட்டும் சரி. டக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 60 ரன் அடிச்சிருந்தார். இவங்க வந்து பார்த்திங்கன்னா 70 ரன் வரைக்கும் விக்கெட்டே இல்லாமல் இருந்தாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2 விக்கெட்டே இழந்துட்டாங்க ஓப்பனிங்கு 2 பேருமே. பின்னர் பார்த்திங்கன்னா ரூட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி அவரும் அரசியல் அடித்தாருங்க. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அணியில் வந்து யாருமே ஒரு சிறப்பான பேட்டிங்கை வந்து யாருமே வந்து அடிக்கவே இல்லை. பின்னர் பார்த்திங்கன்னா ஜோஸ் பட்டேல் அவர் வந்து பார்த்திங்கன்னா 35 ரன் எடுக்கும்போது அவரும் அவுட் ஆகிட்டார். இதை தொடர்ந்து வந்து இங்கிலாந்து வந்து 350 ரன் தொடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்தாங்க. அதை வந்து பிரேக் த்ரூ கொடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஸ்பின்னில் வந்து பார்த்திங்கன்னா வருண் சக்கரவர்த்தி 1 விக்கெட்டு, ரவீந்திர ஜடேஜா வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். முதல் மேட்ச்லேயும் 3 விக்கெட் எடுத்து சிறப்பான பந்து வீச்சை செய்தாருங்க. பின்னர் பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து 304 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து ஓப்பனிங்கில் வந்து ரோஹித் சர்மா ஃபார்ம் அவுட் இருந்தார். அதை வந்து இந்தியா ரசிகர்கள் ரொம்பவும் அப்செட் ஆகிருந்தாங்க. ஏன்னா இவர் வந்து இந்த மேட்ச் வச்சு அடிப்பார்னு நினச்சாங்க. அதேமாரி நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்துட்டார்னு சொன்னாங்க. அடுத்ததாக சாம்பியன் டிராபிக் வரப்போகுது. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா நல்ல நிதானமான ஆட்டத்தை ஏற்படுத்தி பவர் பிளேக்குள்ளார 2020 மேட்ச் மாரி அடித்து 6 4 அடித்தாருங்க. அதோட பார்த்திங்கன்னா அவரோட அரசியத்தையும் நீண்ட நாளுக்கு அப்புறம் நிறைவேற்றிருக்காரு. அதோட தொடர்ந்து பார்த்திங்கன்னா சதமும் அடிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சுப்மன் கில் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. விராட் கோலி தாங்க ஃபார்ம் அவுட் ஆகிட்டார். ரோஹித் சர்மா எப்படி ஃபார்முக்கு வந்தார், அது மாதிரி விராட் கோலியும் ஃபார்முக்கு வருவார் அப்படின்னு ரசிகர்கள் நினச்சிட்ருக்காங்க. பின்னர் பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் 44 ரன் இருக்கும்போது ரன் அவுட் ஆகிட்டார். ஸோ பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து ரோஹித் சர்மா, ஸ்ரேயஸ் ஐயர் 44 ரன் அடிச்சிருந்தார். சுப்மன் கில் 60 ரன் அடிச்சிருந்தார். இதை தொடர்ந்து இந்தியா வந்து ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. 2வது மேட்சை தொடரையும் வின் பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச்சு வின் பண்ணாங்கன்னா ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்க இங்கிலாந்தை. ஸோ பார்த்திங்கன்னா இங்கிலாந்து வந்து தொடரையிலேருந்து ரொம்பவும் ஒரு சோகமான நிலையை இங்கிலாந்து ரசிகர்கள் வந்து அப்செட் ஆகிட்டாங்க சொல்லலாம். ஏன்னா T20 மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா தொடரை இழந்துட்டாங்க, ஓடிஐ மேட்ச்சில் தொடரை இழந்துட்டாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்திய ரசிகர்கள் ரொம்பவும் சந்தோஷமாக இருந்தாங்க. ரோஹித் சர்மா நீண்ட நாளுக்கு அப்புறம் ஃபார்முக்கு வந்துட்டாருங்க. இனி வந்து அவர் ஆட்டம் அதிரடியாக இருக்கும் அப்படின்னு இந்திய ரசிகர்கள் நினச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.